பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சு கண்ணு வலி, மனைவி வந்துருச்சு, பிள்ளைக்கு வந்துருச்சு. என் கூடவே இருக்கிறான் எப்ப பாரு. ஆனா என் மனசுல என்ன அப்படின்னா, என் பக்கத்திலேயே 1000 பிரச்சனைகள் விழுந்தாலும், ஆனா அது என்ன பண்ணாது. நான் சொல்லல, நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல நான் உறுதியா இருக்கேன். விசுவாசம் என்பது அப்படி. பாருங்க, நிறைய பேர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இப்படி வந்துருச்சியா, இங்கேயும் வந்துருச்சு, கடைசி நமக்கு வந்துரு போகுது. அதுக்கு பேர் என்ன இல்ல, விசுவாசம் கிடையாது. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணால் சுகத்தை நான் பார்க்கல, உயர்வை பார்க்கல, வெற்றியை பார்க்கல, ஆனா நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என்னுடையது நடக்கும். இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னு சொல்லி போட்டு அவிசுவாசத்தையே பேசுறது, வியாதியே பெருசா பேசுறதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது. கோயிலுக்கு போறதுனால விசுவாசம் வந்துடாதுங்க. அது ஒரு விசுவாசம். தேவரகமான விசுவாசம் என்ன அப்படின்னா, அம்மாவா தேவனா அப்படின்னு வரும்போது நிக்கிறான் பாத்தீங்களா, அங்க அடிக்கிறாங்க. அங்க அடிக்கிறாங்க பாருங்க. நல்லா தேவன் சொல்கிறா, ஜெபித்து போகலையா, அடிச்ச இடத்துல திரும்ப அடி. ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில், அப்பொழுது விட்டு அவன் என்ன பண்ணுவான், ஓடுவான். திரும்ப 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 அடிச்ச இடத்துல அடிக்கிறது. அதான் சொன்னாங்க, அடி மேல அடி அடிச்சா என்ன பண்ணும், அம்மியும் நகரும், விட்டாத. இயேசுவின் தலைமைகளான சுகமான பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். திரும்ப 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 அடிச்சுட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு பெரிய மரம், கத்திய நல்ல சார்பா தீட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டு வெட்டுறீங்க, விழ மாட்டேங்குது. அடுத்து ஒரு வெட்டு வெட்டுறீங்க, விழ மாட்டேங்குது. சுத்தி 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 வெட்டிட்டு இருக்கீங்க, விழ மாட்டேங்குது. ஒரு நல்ல விசுவாசம் உள்ள வீரனுக்கு என்ன, விழும் வரையிலும் வெட்டுறதை என்ன பண்ண மாட்டேன், நிறுத்தவே மாட்டேன். கரங்களை தட்டி தேவனமே ஜெயிக்கும் வரையிலும் ஜபத்தை, தேவனுடைய வசனத்தை சொல்லுவதை நிறுத்த போறதில்லை. அதான் விசுவாசம். 20 ஓவர் கிரிக்கெட் வரும் பாருங்க. 20 ஓவர்ல முடிஞ்ச உடனே இவன் 20 ஓவர் ஆடுவான், அவன் ஆப்போசிட் டீம் 20 ஓவர் ஆடுவான். யாரு வெற்றி தோல்வின்றது என்ன பண்ணுவான், 20 ஓவர்ல நிர்ணயிச்சிருவான். நீ தோல்வி, நான் வெற்றின்னு. பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய கவனிங்க, மேட்ச் 20 ஓவர்ல இல்ல 50 ஓவர்ல, என்றைக்கு நீ ஜெயிக்கிறியோ அன்னைக்கு உன் மேட்ச் பினிஷ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஜெயிக்கும் வரையில நான் போராடி இருப்பேன், விட்ட மாட்டேன். அதான் யாக்கோபு சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன் வசனத்தை பேசுறதவ விட மாட்டேன், நிறுத்தவே மாட்டேன். முன்னாடி நிற்கிற பாஸ்டருங்க வாயில தேவ வார்த்தையை தவிர நெகட்டிவான வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. அதனாலதான் சொன்னாரு, உலகத்துக்கு நீங்கள் உலகத்துக்கு காட்சி பொருளா இருங்கள், உலகத்துக்கு வெளிச்சம் இருங்க, உலகத்துக்கு நீங்க உப்பா இருங்க. பயப்படுத்துற வார்த்தையை ஒரு விசுவாசி பேசுறான்னா, பிசாசு தேவ வார்த்தையை எடுத்துட்டு பயத்தை என்ன பண்ணிருக்கிறான் உள்ள. அதான் சொல்றாரு, என்னைக்கு ஒரு மனிதன் முழுமையா ரட்சிக்கப்படுறானோ, பயத்தின் ஆவியை தேவனுடைய அன்பு புறம்பு என்ன பண்ணுது, தள்ளும், புறம்பே தள்ளும்.